இந்த பேக்ல இருந்து என்ன கிடைச்சதுன்னு பாருங்க. அதுக்கப்புறம் நீங்களே இந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணிடுவீங்க. இது லைட்டர். பாட்டி, நீங்க தானே சொன்னீங்க ஸ்மோக்கிங் பேட் ஹாபிட்னு. ரிஷி ஸ்மோக் பண்றான், அதனால அவன் கெட்டவன். கல்யாணம் கேன்சல். இவன் நம்ம கிட்ட போய் சொல்லிருக்கான். ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும் அவனோட ஸ்மோக்கிங் ஹேபிட் நமக்கு தெரிஞ்சதுன்னா ராதாவை நாம அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோம். நம்மள முட்டாள் ஆக்கியிருக்கா. நான் ராதா ராணியோட பக்த, அவங்கள தவிர இந்த உலகத்துல எனக்கு வேற எதுவுமே தெரியாது. இப்படி அப்பாவிங்களோட எமோஷன்ஸோட விளையாடுறது, அவங்கள மேனிபுலேட் பண்றது, இதெல்லாம் ரொம்ப கெட்ட விஷயம். கெட்ட எண்ணத்தோட அடையாளம். கெட்ட எண்ணம் இருக்கிறவங்க கண்டிப்பா கெட்டவங்களா தான் இருப்பாங்க. நீ சொல்றது ரொம்ப கரெக்ட் மோகன். நான் ஆரம்பத்திலேயே புரிஞ்சுக்கிட்டேன் இந்த பையன் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கானே. இந்த ஹீரோயின்ஸோட ஃபேஸஸ் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அப்புறமா தான் தெரிய வரும் அந்த ஹீரோயின்ஸ் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருக்காங்கன்னு. இவனோட சுயரூபம் என்னன்னு யாருக்கு தெரியும்? அப்புறம் இந்த மாதிரி நடிக்கிற ஆளையா நம்பி ராதாவை கல்யாணம் பண்ணி கொடுக்க போறீங்க? என்ன தாமணி அம்மா, நான் சொன்னதுல தப்பு இருக்கா? என்னப்பா ரிஷி, நீ எதுக்கு போய் சொன்ன? சொல்லுப்பா, எதுக்கு நீ போய் சொன்ன? என்னோட பையன் சிகரெட் பிடிக்கிறான்னு சொல்றீங்க? அவனுக்கு பான், பீடி, சிகரெட் இந்த மாதிரி எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. அந்த லைட்டரை வச்சு விளக்கோ ஊதவத்தையோ ஏத்த மாட்டாங்க. சிகரெட்டை தான் பத்த வைப்பாங்க. ராதா, நீ ஒரு வேலை பண்ணு, அந்த பேக்கை செக் பண்ணு. ஒரு வேலை அதுல சிகரெட் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு. மோகன் வேண்டாம், விட்டுரு. ஏன் விஷயத்தை பெருசாக்கணும்? நான் இங்க எதையும் பெருசாக்கல, உண்மையை வெளியே கொண்டு வர. ராதா, செக் பண்ணு. பொதுவா நம்ம கலாச்சாரத்துல விருந்தாளிகளை தெய்வத்துக்கு சமானமா பாப்பாங்க. ஆனா உங்க வீட்ல திருடங்க மாதிரி எங்களை சோதனை போட்டுட்டு இருக்கீங்க. உங்க பையன் எந்த தப்பும் பண்ணலன்னும் போது அப்புறம் எதுக்காக நீங்க தேவையில்லாம பயப்படணும்? செக் பண்ணட்டும், உண்மை என்னவோ அது வெளியே வரட்டும். ராதா, நீ செக் பண்ணு. இந்த அநியாயம் உங்க கண்ணு முன்னாடி நடக்குது, நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களா? பதில் சொல்லுங்கம்மா. பாருங்க பாருங்க. இதுதான் உண்மை. இத பத்தி நீ ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறியா? சிகரெட் உடம்புக்கு நல்லது இல்ல.
அதை விட மோசமானது பாதி உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு பேசுறது. முழு உண்மையை நான் உங்க முன்னாடி கொண்டு வரேன். ராதா, பேக்கை நல்லா செக் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு எல்லாமே புரியும். அதை ஓபன் பண்ணுங்க. அத எல்லாருக்கும் காட்டுங்க. மதுரையில் ஆன்டி ஸ்மோக்கிங் கேம்பெயின் நடத்துறேன். ஸ்மோக்கிங்கை எல்லாரும் நிறுத்தணுங்கிறதுக்காக. அதுக்காக தான் அதை வாங்கி வச்சிருக்கேன். இந்த லைட்டர், அந்த சிகரெட் எல்லாமே அதுக்காக தான். ஒரு நிமிஷம் இருங்க, பாருங்க, பிடிங்க. புகைப்பிடிப்பது உடல் நலத்திற்கு கேடு. அதனால் மக்களே, புகைப்பிடிப்பதை ஒரு தடவை விட்டு பாருங்க. உங்க உடல்ல ஒரு சில நேரத்துல புத்துணர்ச்சி கிடைக்கிறத உணர்வீங்க. கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு நீங்க நல்லா ஆயிடுவீங்க. இந்த லைட்டர், இந்த சிகரெட் சேர்ந்து உங்களையும் உங்க குடும்பத்தையும் மொத்தமா சேர்த்து எரிச்சிடும். மோகன் சார், உங்களோட எல்லா கேள்விகளுக்கும் இப்ப பதில் கிடைச்சிருக்கும் நான் நம்புறேன். கண்டிப்பா இவன் ஏதோ பொய் சொல்றான். மோகன், ப்ளீஸ் அவனை நம்பவே நம்பாத. இது வரைக்கும் நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். 3 பேரும் நல்லா என்ஜாய் பண்ணோம். இப்போ ஒரு செகண்ட்ல அப்படியே ஆளே மாறிட்டீங்க. இப்போ என்ன குற்றவாளி ஆக்கிட்டீங்க. உண்மையாவே எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்க மனசுல நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் ராதாவுக்கு பொருத்தமானவ இல்லைன்னு நீங்க நிரூபிக்க ஏன் துடிக்கிறீங்க? ரொம்ப அழகா பத்திக்கிச்சு. கொஞ்சம் எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துவோமா? அட, அக்கறை காட்டுறங்கிறது ஒரு விஷயம். ஆனா இந்த வீட்ல உரிமை எல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வேற விஷயம் தான் தோணுது. இங்க ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி இருக்கு. அம்மா, நீங்க என்ன பேசுறீங்க? ராதா, இது வரைக்கும் நீ பேசினது எல்லாம் போதும். இதுக்கான பதில மோகன் சொல்லட்டும். இந்த மோகன் தம்பி உன்னை பொறுத்த வரைக்கும் கடவுள் அப்படிங்கறது எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா மோகன் தம்பி மனசுல எப்படி நினைச்சிருக்காரு அத நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். சொல்லுங்க மோகன் தம்பி, உங்களுக்கு ராதா யாரு? பதில் சொல்லுங்க. நான் அவளோட வருங்கால மாமியார், அதனால அதை நான் தெரிஞ்சுக்கணும். ஏன் வீட்டுக்கு வரப்போற மருமகளை நினைச்சு நீங்க ஏன் துடியா துடிக்கணும்? பாலுக்கு காவலா பூனையை நிக்க வச்சா கடைசியில இதுதானே நடக்கும். நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்களா? நான் சரியாதான் சொல்றேன். பாலுன்னு சொன்னது இவங்களோட பேத்திய. உங்க புள்ள மோகன் தான் அந்த பூனை. இவருக்கு தான் இந்த கல்யாணம் நடக்கிறதே பிடிக்கலையே. ஆரம்பத்துல இருந்து இந்த சம்பந்தம் வேணாம் தானே சொல்லிட்டு இருக்காரு. அவர் நினைச்சது நடக்கலன்னு ஸ்ரீராமச்சந்திரன் மாதிரி இருக்க என் பையனை பார்த்து ஏதேதோ அபாண்டமா சொல்லிட்டு இருக்காரு. அம்மா, என்னம்மா பெர்ஃபார்ம் பண்ற? இல்ல இல்ல, நீங்க எதுவும் சொல்ல வேணாம். நீங்க ஏன் வேண்டான்னு சொல்றீங்க? நானே இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்றேன். இவளை ஆக்டிங்
பண்ண சொன்னா எதுக்கு இப்ப ஓவர் ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கா? இவ பேசுற பேச்சுக்கு கல்யாணம் நின்னுட போகுது. ராமேஸ்வரா, இது எல்லாத்துக்கும் நீதான் காரணம். நீதானே ஆசைப்பட்ட ராதாவோட கல்யாணம் இங்க இந்த வீட்டுல நடக்கணும்னு. இப்ப முடிவை நான் எடுக்கிறேன். அத நீ கேட்கணும். ராதாவோட கல்யாணம் நம்ம ஊர்ல நம்ம வீட்டுல தான் நடக்கும். அப்பதான் எந்த பிரச்சனையும் இருக்காது. நிஜமாவே இந்த கல்யாணம் நடக்கணும் நீங்க ஆசைப்பட்டா நீங்க சொன்ன மாதிரி தான் நடக்கணும். கல்யாண சம்பிரதாயம் எல்லாம் ஊர்லயே நடக்கட்டும். இல்ல, யாரும் எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க எதுக்கு அங்க போகணும்? தப்பு என்னோட தானே, நான் அதை ஒத்துக்கிறேன். தப்பு என்னோட தான். நான் தான் ஒரு குழந்தை பேச்ச கேட்டேன். நான் அவ பேச்ச கேட்டிருக்க கூடாது. நான் எந்த ராங்கும் பண்ணல. இவங்க பொய் சொல்றாங்க 100%. குஷி, போதும். ஐயோ, நான் பொய் சொல்லல. Enough, குஷி. ஏன் மோகன் அவள கத்துற? இங்க பாரு, அவ எந்த தப்பும் பண்ணல. இவங்க கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாதா உனக்கு? உன்கிட்ட நான் எத்தனை முறை சொல்லிருக்கேன், பெரியவங்களோட விஷயத்துல தலையிடக்கூடாதுன்னு. சொல்லிருக்கல, ரிஷிய நீ முழுசா நம்பணும்னு சொன்னல. மோகன், குஷி சொல்றது உண்மைதான். அவ அவ்வளவு நல்ல பையன் கிடையாது. இன்னைக்கு நான் உனக்கு சரியான பாடம் கத்து கொடுக்கறேன். மோகன், என்ன பேசிட்டு இருக்க நீ? உன்ன இங்க பாருங்க மோனியா, நான் சொல்றது கேளுங்க. அவ சின்ன குழந்தை, அவளை நீ விட்டுருங்க. குறுக்க வராத ராதா. இன்னைக்கு இவ ரொம்ப எல்லை மீறி போயிட்டா. இவளுக்கு பாடம் கத்து கொடுத்தே ஆகணும். மோனியா, 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 சொன்னா கேளுங்க. மோனியா, என்ன பண்ற? சொன்னா கேளுங்க. மோகன், அத்தை மோகனையாவை தடுத்து நிறுத்துங்க. அவர் குஷியை தூக்கிட்டு போயிட்டாரு. ராதா, தயவு செஞ்சு முதல்ல நீ அமைதியா இரு. மோகன் குஷி கிட்ட எப்பவுமே கடுமையா நடந்துக்க மாட்டான். குஷி, குஷி, இப்பதான் நிம்மதியா இருக்க. 2 சாத்துனாதான் இனிமே எதுலயும் மூக்க நுழைக்க மாட்டா. சுண்டலி பொண்ணு. மோகன், மோகன், மோகனையா, கதவை திறங்க. மோகனையா, மோகன், ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? கதவை வாயை மூடு. திற. அவ சின்ன குழந்தை, விட்டுருங்க. அவளை அடிக்காதீங்க. சொன்னா கேளுங்க மோகனையா. ப்ளீஸ் கதவை திறங்க. அவர ரொம்ப கெட்டு போயிட்டா. என்கிட்ட என்னைக்கு அடி வாங்கினது இல்ல, அதான் உன் வாய் ரொம்ப நீண்டு போயிருக்கு. 4 போட்டதான் நீ வழிக்கு வருவ. மோகனையா, தயவு செஞ்சு கதவை திறங்க. குஷி, இதுக்கு ஓவர் ஆக்டிங் பண்ற. ஓவர் ஆக்டிங் நீயும் தானே வெளிய பண்ண. என்ன? இந்த குஷி எல்லையை மீறி போயிட்டான்னு. உன்னை விட நான் தான் பெஸ்ட் ஆக்டர், தெரியுமா? தெரியும். ஆக்டிங்ல நீங்க 2 பேருமே பெஸ்ட் தான். ஆனா ப்ளீஸ் போதும். பாவம் ராதா அங்க புலம்பிக்கிட்டு கதவை இருக்கா. திற. அடிக்காதீங்க. மோகன், உன்கிட்ட மோகன், எத்தனை வாட்டி கதவை திற. சொல்லிருக்கேன். ரிஷி ரொம்ப நல்ல பையன். அவனை பத்தி இன்னொரு வார்த்தை தப்பா பேசுவேன். என்ன மாட்டேன்னு சொல்லு. பேச மாட்டேன், என்ன விட்டுரு ப்ளீஸ். வேற யார்கிட்டயாவது மரியாதை குறைவா பேசுவியா? பேச மாட்டேன், என்ன அடிக்காத. அப்பா பேச்ச மீறி நடப்பியா? மாட்டேன், என்ன அடிக்காத. மோகன், அவ சின்ன குழந்தை. மோகனையா, விட்டுருங்க குஷிய. அவ ஏதோ தெரியாம பேசிட்டா. அவளை விட்டுருங்க மோகனையா. மோகன், அவளை அடிக்காதீங்க. என்ன அடிக்காத. ஐயோ மோகன், நம்ம எல்லாரும் ராதாக்கு நல்லது நினைக்கிறோம். ஆனா இன்னைக்கு மோகன் குஷி மேலே கை ஓங்கிருக்கானா, அதுக்கு காரணமே ராதா தானே. இது ரொம்ப தப்பு தானே. ஏய், போதும், நிறுத்துங்க. மோகனையா, கதவை திறங்க. சொல்ல போனா எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா, அந்த ஆண்டி கேட்ட கேள்வி எல்லாம் தாமினி. correct. இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறதுக்கு இதுவா நேரம்? மோகன், தயவு செஞ்சு கதவை தர மோகன்.
இப்ப வெறும் கால் தான் வீங்க இருக்கு, அடுத்து கைய வீங்க வைக்கிறேன். மோகன் வேணாம் மோகனையா, சொன்ன கேளுங்க, அவ சின்ன குழந்தை. டைம் ப்ளீஸ். என்ன பண்ற? என்ன பண்ற நீ? வெளியே யாராவது பார்த்தாங்கன்னா அப்புறம் என்ன திட்டுவாங்கல்ல? ஒரு நிமிஷம் இரு. மோகனையா, கதவு திறங்க. குஷி அடிக்காதீங்க. ஐயோ மோகன் கதவு தர. ஐயோ மறுபடியும் அடிக்கிறானே. யாராவது போய் மோகனை தடுங்க, இந்த குழந்தையை இப்படி அடிக்கிறாரு. சின்ன பொண்ணை போட்டு இப்படி அடிப்பாங்க? மோகன் ப்ளீஸ் கதவு தர. மோகன் இதுக்கு மேல நீ அழவே கூடாது. வேணும்னா கத்திக்கோ. இது எங்க இருந்து கத்துக்கிட்ட நீ? இதெல்லாம் டிவில இருந்து தானே கத்துக்கிட்ட? இல்ல இல்ல இல்ல, இனிமே டிவியை ஏற கட்டினாதான் ஆச்சு. குஷி, உனக்கு ஒண்ணும் ஆகாது. மோகன் உன்னை கெஞ்சி கேக்குறேன், தயவு செஞ்சு கதவு தர. ப்ளீஸ் மோகன் கதவு தர. ஐயோ எங்க போற? அம்மா கோவமா இருக்காங்க, என்ன பிடிச்சு திட்டுவாங்கல்ல. இருண்ணா. திட்ட மாட்டாங்க லூசு. ஒண்ணும் பண்ண மாட்டாங்களா? ஒண்ணும் பண்ண மாட்டாங்க, பயந்தாங்கோலி. அப்படிங்கற. மோகன் கதவு தர. சீக்கிரம் ஆக்டிங் ஆரம்பி. நான் என்னது பண்றது? நீ தானே கத்தணும். போயும் போயும் ஒரு சிகரெட்டுக்காக இவ்ளோ பிரச்சனையா? இவங்களுக்கு என்னோட மொத்த சுயரூபமும் தெரிஞ்சா என்ன ஆவாங்க? ஏ முட்டாள், இவ்ளோ பக்கத்துல வந்து நிக்காத. துளசி மட்டும் பார்த்தானா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். துளசியா? அது யாரு? துளசி இல்ல, டேல்சி. எல்லா இடத்துலயும் கேமராஸும் மைக்ரோஃபோன்ஸும் இருக்குல்ல. கண்டிப்பா இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு கான்டாக்ட் இருக்கு. நீங்க தப்பா நினைக்காதீங்க. நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்க பாருங்க, அந்த ஆள் தான் சரியான முட்டாள். திட்டம் போட்டு அவன் பொண்ணை அனுப்பிட்டு இப்ப அந்த பொண்ணையே போட்டு அடிக்கிறான். ராதா என்னமோ அப்பாவுக்கு பொண்ணு மேல ரொம்ப பாசம் நினைச்சிட்டு இருக்கா. அப்படி இருக்கிறவன் இப்படியா பொண்ணை போட்டு அடிப்பான்? இங்க பாருங்க, நீங்க ஏதாவது சொல்லுங்க. நீங்களும் உங்க அம்மாவை மன்னிச்சிட்டீங்கன்னா ஒருவேளை மோகன் விட்டுறலாம்லையா ப்ளீஸ்? மோகன் சார், மோகன் சார், நானும் எங்க அம்மாவும் குஷியை மன்னிச்சிட்டோம். ப்ளீஸ் விட்டுடுங்க. நானும் எங்க அம்மாவும் பேசுனது எல்லாத்தையும் மறந்துடுங்க. குஷியை இந்த மாதிரி அடிக்காதீங்க ப்ளீஸ். ஒண்ணா நம்பர் முட்டா பையன். கதவு திறக்கலாமா? வேணாம்ல. அப்ப அழு அழு. மோகன் கதவு தர. ராதா ராதா பாத்து என்ன பண்ணிட்டு இருக்க? ராதா. ஐயோ ராதா பாத்து. பாத்து ராதா. குஷி குஷி, மோகன் ஏன் இப்படி பண்ண? குஷி, அடுத்த வாட்டி யார்கிட்டயாவது மரியாதை இல்லாம பேசணும், அப்படியே தூக்கி போட்டுருவேன். போதும் மோகனையா, போதும், நிறுத்துங்க. குஷி ஐயோ குஷி, பக்கத்துல இனி நீங்க வராதீங்க. தள்ளி போங்க, தள்ளியே இருங்க.